ஏன் மூஞ்சி அப்படி வச்சுன்னு இருக்க? 4000 ரூபாய் வரப்போகுது. எங்க அம்மா புடவை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன். நான் உங்கள் பூஜா. நான் உங்கள் திருமலை. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலியாக ஜாலியாக எல்லோரும் கிளம்பிட்டோம். அண்ட் வர்ஷா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஆர் வீடியோஸ் நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான், அம்மா, அப்பா, ஜெய், கிஷோர் எல்லோரும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஜாலியாக என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போலாமே. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஷாப்பிங் கிளம்பலையா? கிளம்பு. நம்ம ஓகே. என்னன்னா வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட். அப்பாக்கு அம்மா எப்போ பாரு ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு அந்த புடவை அடி கொடு, இடம்பத்தில் நின்று இருக்கா. அந்த வார்ட்ரூப்ல போய் பார்த்தா அவ்வளோ புடவைங்க, ஆயா புடவை கிடக்கு. அதெல்லாம் பட்டு புடவைங்க, பழைய பட்டு புடவை. ஒன்னு அதை எதுனா தூக்கி போட்டுருக்கலாம். அது அவங்க கட்ட போகிறது கிடையாது. ஒன்று தூக்கி போட்டுருக்கலாம், இல்லை யாருக்கா கொடுத்து விட்டுருக்கலாம். அதை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு எனக்கு இடம்பத்திலங்கிற நானும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். அது இந்த வாரம் தான் எப்படியாவது எல்லாத்தையும் வாரி வச்சிருந்து ஒன்று போக்கி கொளுத்திடணும், இல்லை யாருக்குன்னா தூக்கி கொடுத்துடணும். அப்பா என்ன சொல்றீங்க? ஆமாம், அதெல்லாம் பட்டு போடுவோம்மா, யாருக்குன்னா குத்தா வாங்கிப்பாங்க. பட்டு புடவைலாம் நீங்க கொளுத்த போறீங்களா? ஆமா, என்ன பண்றது? அதை வச்சு ஒரு இடம் சொல்றேன் வாங்க. எங்க? டி நகர்ல இருக்கு, ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர்னு இருக்கு. இதெல்லாம் பழைய புடவைமா? பழைய புடவை நீங்க கிழிஞ்சே போயிருந்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க. நம்ம பட்டு புடவையா? எவ்வளவு பல்கா காசு கொடுக்குறாங்க. நான் ரிவ்யூ எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன், வாங்க போலாம். அப்போ ஒண்ணு பண்றேன், இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன். அம்மாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு 3000 5000 கொடுப்பாங்கன்னு சொல்லி. கஷ்டம், நீங்க எப்படியே கன்வின்ஸ் இல்லைன்னா ஒண்ணு பண்ணுவோம், எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அம்மாவுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிருவோம். தெரியாம தூக்கிட்டு போனா நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது, பாத்துக்கோங்க. வேற என்ன பண்றது? அப்படியே அது எப்ப பாரு அந்த யோசனையாவே இருக்குமா, இடமே பத்தலமா. சரி, இன்னைக்கு போறோம், அது எப்படியாவது இன்னைக்கு வந்து காலி பண்ணி விட்டுறோம். சரி வாங்க. ஆனா பல்கா காசு தருவாங்க. அம்மா கிட்ட அவ்வளவு காசுன்னு சொல்லாதீங்க, நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம். சரி, அம்மா கிட்ட போயிட்டு 5000 ரூபாய் உங்களுக்கு 25, எனக்கு 75%. வாங்க பிரிக்கிறோம். மாஸ் காட்றோம். இருங்கப்பா, லைட்டா போங்க. இங்க வா. இந்த பேர் எவ்வளவு அடுக்கி வச்சுட்டு இடம்பத்துல இடம் மட்டும் சொல்லுங்க. அது இல்ல என்ன பண்றீங்க? ஏன் வார்ட்ரூப்ல நீங்க என்ன பண்றீங்க? பூஜா இது என்ன பண்றீங்க? இருமா, நீ வாரம் அடிக்கி தர சொல்ற. இப்ப இதெல்லாம் உங்க அம்மாவோட புடவைங்க. இதெல்லாம் தூக்கி அதுல வச்சுட்டு இடம்பத்துலன்னா எப்படி பத்தும்? அதை எப்ப காலி பண்றது? அதை எடுத்து போறதுக்கு வழி பார்த்துட்டு இருங்க. யாராவது குடங்கார் வராங்களான்னு நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். போட்டா குடமோ இல்ல ஏதாவது பாத்திரமோ தருவாங்க. எது குண்டா வாங்கி வச்சு என்ன பண்ண போற நீ வீட்டுல? குண்டா வாங்கி வச்சு புதுசா எதனா குண்டா வாங்கினா ஒரு 1000 2000 செலவாகும்ல. இப்ப வந்து நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா வெடிக்கிறதுக்கு குண்டா இல்ல, பெரிய குண்டா. உனக்கு 1000 2000 இப்ப வந்துரும். அதனால சரி ஒண்ணு பண்ணு, எங்க கிட்ட இந்த புடவைய குத்துரு. உனக்கு 4000 ரூபாய் குத்துறோம். சரியா? 4000? ஆமா, 4000 குத்துறோம். நீ கேட்கறதுக்கு டபுள் பங்கு குத்துறோம். நாங்க இதை ஏதோ பண்ணிட்டு போறோம், விடு. சரி, அப்பனா எடுத்துக்கோங்க. சரியா? அவ்வளவுதான். பட்டு புடவை எல்லாம் எடுங்கப்பா. டோருக்கு பாருங்கப்பா. இந்த பேர் இதெல்லாம் பேர் பழசு. இதெல்லாம் டோன் இருக்கு பாருங்க. எந்த புதுசுலாம் எடுத்துறாதீங்க, எங்க அம்மா அது மட்டும் எடுங்க. உங்க அம்மா அது மட்டும் தான். இதெல்லாம் பழசு. இந்த இதுக்கு பேர் இதோ ஒண்ணு மேல இருக்குது, மேலேயே இருக்கு பேர். இதெல்லாம் அவங்க அம்மா அது எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடுக்கி வச்சிருக்கா பேரு. அது பேர் மஞ்சள் கலர் ஒண்ணு இருக்கு பேரு. இரு, எல்லாம் ஒரு பை எடுத்துன்னு வந்துடுறேன். இன்னும் வேற இந்த புடவைலாம் எடுக்கலாம்ப்பா. அம்மா நாமா எங்க அம்மா ஞாபகமா வச்சுன்னு இருக்கமா. என்னம்மா நீங்க எல்லாத்தையுமே எடுக்கிறீங்க? உங்க அம்மா ஞாபகத்துக்கு ஒரு புடவை வச்சுக்கோமா, மிச்சம் எல்லாத்தையும் போட்டுடலாமா. 4000 ரூபாய் வரப்போகுதுமா. 4000 ரூபாய் காசும் எங்க அம்மா ஞாபகத்துக்காக தான் நான் வச்சுன்னு இருக்கிறேன். வேணாம் வச்சு வேடிக்கை பார்க்காத. அடுக்குங்கப்பா, என்னங்கப்பா, க்ளோஸ் பண்ணி எடுங்கப்பா. சீக்கிரம் வாங்கப்பா, போயிட்டு வரலாம். என்னப்பா இது? 4000 ரூபாய். 4000 ரூபாய் யோசி. உனக்கு 4000 ரூபாய் தரும்மா, எங்க கூட வாமா. ஆமா போலாம். ஆமா போலாம். ஆமா, நீயே கூட வாமா, இழுத்துக்கம்மா. ஆமா போலாம், வாமா. ஏன் மூஞ்சி அப்படி வச்சுன்னு இருக்க? 4000 ரூபாய் வரப்போகுது. 4000 ரூபாய் வந்து எங்க அம்மா வந்துருவாங்களா? வாமா. ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு நிக்கறாரு. இவர்தான் எங்களோட ஜெய் மாமா. எடுத்து போடுங்கப்பா. வச்சாச்சுப்பா. மாமா போலாமா? சென்று வரலாம்.
நல்லா மாடு மேய்க்கிறியே, நீ சொல்றதெல்லாம் கேக்குது. உன்ன மாதிரியே இருக்கு ஜெய், அப்படியே. ஓ அம்மா, அம்மா மூஞ்சி பாரு எவ்வளவு சோகமா இருக்கு. அவங்க அம்மா புடவை எல்லாம் காலியாக போகுதுன்னு. பேசாம 4000 ரூபாய் நான் இப்பயே கையில குத்துருவேன். அம்மா எங்கேயும் இறக்கி விட்டு போயிடலாமா, நம்ம ஷாப்பிங் போயிடலாமா? குட் ஐடியாப்பா, கண்டிப்பா பண்ணலாம். இறங்கிக்கிறியா? அம்மா கொஞ்சம் தூரம் பாப்போம். இப்படியே இருந்தாங்கன்னு வச்சுக்க, எங்கன்னா டீ காஃபி வாங்கி கொடுத்து கார் புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். சரி, ஓகே. பசிக்குது. அப்போ பசிக்குதா? 4000 ரூபாய் 2000 ரூபாய் கம்மி. 2000 கழிச்சுடுங்க, பசிக்குதுங்கறாங்க. ஆமா, சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். சாப்பாடு வந்து அம்மா இன்னைக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவோம். 4000 ரூபாய் 2000 ரூபாய் சாப்பாடு வாங்கி கொடுமா, 2000 ரூபாய் நீ வச்சுக்கோ. சரியா? அவ்வளவுதான். எங்க எல்லாரும் ட்ரீட் गाइस, இன்னைக்கு போறோம். ஆமா गाइस, நாங்க சாப்பிட எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா A to B அடியார் ஆனந்த் பவன் போரூர்ல இருக்கு. உள்ள போய் வெஜ் வெளுத்து கட்டுறோம் गाइस. சாப்பிட வந்தாச்சு. அம்மா பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி காயின் பரோட்டா இருக்கா? எனக்கும் குடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சூப், ஒரு ஸ்டாக் தான. இந்தியன் தாலி சொல்லிருக்கோம் நாங்க. நான் வந்து வடக்கியா மாறிட்டேன். காயின் गाइस, நம்ம சாப்பிட வந்துட்டோம் இல்லையா? என்னென்ன ஆர்டர் சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் தாலி, அம்மாது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்பெஷல் தாலி, ஜெய் என்ன பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி சொல்லியிருக்கான். எந்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரா ரைஸு, அதுக்கப்புறம் பன்னீர் புலாவு, ரோட்டி, அதுக்கு பார்த்தீங்கன்னா தால், அதுக்கப்புறம் இது பன்னீர் பட்டர் மசாலா, இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஏதோ பண்ணியிருக்காங்க, பப்பட் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் 65 போட்டிருக்காங்க, அண்ட் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். அம்மாவோட புடவை போயிட்டு விற்றுட்டு வந்துடுறோம். அம்மா புடவை இல்லை, ஆயா புடவை. ஆயா புடவை. ஓ, பெரிய ஹோட்டலா? 5 ஸ்டார். பேரே காணோம். அக்கல் ஹோட்டல்ல காஃபி வாங்கி தரியாமா? அந்த 4000 ரூபாயில சாப்பாடு எத்தனை வாங்கி தரது? நான் சாப்பாடு எல்லாரும் காஃபி குடிச்சா அது காசு சரியா போயிடும். गाइस, பாட்டியோட சாரீலாம் விற்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ஜிஎன் செட்டி ரோடு அக்காட் ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்க ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்க, பல்கா சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு நல்ல ரேட்க்கு வித்துட்டு அம்மாவுக்கு ஒரு 4000 ரூபாய் கொடுத்துருவோம். என்னம்மா 4000? 4000 கொடுக்க போகிறோம். சொல்லுங்கப்பா. வித்துட்டு அம்மா கிட்ட அந்த 4000 ரூபாய் எடுத்து வந்து கொடுத்துட்டு போறோம். அம்மா வேற ஏன் காலையிலே உட்கார வச்சு வாங்க, நானும் வருவேன் பாப்பேன். அப்புறம் அம்மா புடவை இந்த புடவை கொடுக்காத, அந்த புடவை கொடுக்காத. காலையில உட்காருமா, நாங்க வித்து எடுத்துட்டு வந்துறோம். நானும் வருவேன். ஏமா வந்துட்டு? நானும் வருவேன், பார்க்கலாம். சரி வாங்க. எங்க விக்கிறீங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்க வேணாமா? அப்பா, இதுதான் நான் சொன்ன கடை, பழைய காஞ்சிபுரம் பட்டு சென்டர். வாங்க உள்ள போலாமா? போலாமே. 4000 ரூபாய் தருவாங்களா? என்கிட்ட வேற சொல்றீங்க. 4000 கண்டிப்பா தருவோம். பார்க்கலாம். ஹாய் சார். உட்காருங்கம்மா. உட்காருமா முதல்ல. நம்ம கிட்ட கொஞ்சம் பழைய புடவைலாம் இருந்தது சார். அது நம்ம இங்கே கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துட்டீங்களா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். 4000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 4000 ரூபாய்லாம் போகுமா புடவைங்க? சரி. 4000லேருந்து 40,000 வரைக்கும் போகும் சாரீஸ். இப்போ ஏமாத்துனீங்களா என்ன? நம்ம பேமெண்ட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பேமெண்ட் அப்புறம் பேசிக்கலாம் சார். நம்ம முதல்ல நீங்க எவ்வளவு போகும், எந்த சாரீலாம் எடுப்பீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. என்ன சார் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க சாரீஸ்லாம்? இல்லை, முதல்ல நம்ம வந்து பார்த்துட்டு எவ்வளோ போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மகிட்ட இருக்க மீதி எல்லாம் நிறைய வச்சுருக்கோம். ஒரு வார்ட்ரோப்ல வந்து அவங்க அம்மா நினைவாக நிறைய பழைய புடவைகள் வச்சுருக்கோம். ஓகே. பூஜை தான் என்னென்னா, நான் இந்த முறை போகிக்கு எரிச்சிடலான்னு இருந்தேன், இல்லைன்னா யாருக்குமே கொடுத்துடலான்னு இருந்தேன். பூஜை வந்து இதெல்லாம் எரிக்க வேண்டாம், இதெல்லாம் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னாங்க.
எனக்கு நம்பிக்கை இல்லை, சரி பார்த்துருவோன்னு அப்படியே வந்தேன் எடுத்துட்டு. என்ன தேய்ச்சிங்கன்னா என்ன சார் தெரியும் அதில்? மேடம் இதில் ஒயிட்டாக வந்தால் சில்வர் ஜரிகைன்னு அர்த்தம் மேடம். இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷாக வரும் மேடம் ஷேட் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து காப்பர் ஜரிகை மேடம். அது சாரீஸ்லாம் நம்ம போகாது. வெள்ளி ஒயிட்டாக வந்தால் மட்டும் எடுப்பீங்க. ஒயிட்டாக வந்தால் சில்வர் ஜரிகை மேடம். இது என்ன தெரியுது? ஒயிட்டாக வருதா? ஆமாம் மேடம். வர வரைக்கும் தெரியும், நீங்கள் அப்படியே சும்மா பாருங்க அவ்வளோதான். அவங்ககிட்ட நிறைய டீட்டெயில் தெரியுங்களா சார்? அவங்க 4000 ரூபா காசு வாங்கத்துலேயே வந்துட்டாங்க. ரொம்ப இருந்தது. இது எல்லாமே பட்டா சார்? ஆமாம் மேடம், நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே முக்கால்வாசி ஒரிஜினல் ஜரிகை தான். காப்பர் கம்மியாக தான் இருக்குது. பழைய காலத்து ஜரிகை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இந்த 2 சாரி மட்டும் காப்பர் சாரிங்க சார். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சில்வர் ஜரிகை தான் சார். சார் இது நீங்கள் காஞ்சிபுரம் ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர்னு போட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே. நீங்கள் காஞ்சிபுரத்தில் கடை இருக்கா? நம்ம இல்லை சார், நம்ம வந்து காஞ்சிபுரத்துலேயே ஒரு 45 வருஷமாக கடை வச்சுருந்தோம் சார். இப்போ வந்து சென்னையில் ஆத்தி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து காஞ்சிபுரம் மில் ரேட்டுக்கே நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் சார் எல்லா சாரீஸுமே. அங்கே என்ன நம்மளுக்கு பிரான்ச்சில் நம்மளே ஓனாக மெல் பண்ணுறதால அங்கே தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், பழைய புடவை எடுப்பாங்கன்ட்டுன்னு. இப்போ தெருவுலலாம் வராங்க இல்லையா, பார்த்துருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக பூஜா வந்து இல்லை நமக்கு இங்கே பக்கத்தில் டி நகரில் இருக்குது போகிறத விட இங்கேயே எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கேயே காசு கொடுத்துருவோம். சரி சரி. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது சார்? நம்மளது வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், காரைக்குடி, அப்புறம் பெங்களூரில் இருக்குது, அப்புறம் ஹைதராபாத்தில் இருக்குது. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு டோர் ஸ்டெப்பே பண்ணிடுறோம் சார் எல்லா இடத்துலையுமே போயிட்டு. ஆமாம், அவங்க கால் பண்ணுவாங்க சாரீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களாம் நம்ம நேர்லேயே போயிட்டு எடுத்துகிட்டு சாரீ எடுத்துகிட்டு கேஷ் கொடுத்துட்டு வரோம். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டால் போதும் சார். சாரீ எந்த கண்டிஷனில் இருக்குது தெரியுது. நாங்கள் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸர்ன்றதுனால நாங்கள் வந்து கேட்டுட்டு இப்போ இங்கே கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம எங்கன்னா யூஸ் பண்ணலாமா? அவங்க போடலாமா? நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம்னாக்கா அவங்க கிட்ட போய் பெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் எடுத்துப்போம் சார். நம்மளது சார் நம்மளது எல்லாமே பெஸ்ட் ரேட்டு தான் சார். நம்மளது ஓனாக மெல்ட்டிங் இருக்கிறதுனால எல்லாமே பெஸ்ட் ரேட் தான் சார் நம்ம பண்ணுறது. இப்போ ஒருத்தவங்க நானா ஷாப் வச்சுட்டு வேற ஒருத்தவங்கிட்ட மெல் பண்ணி கொடுத்து மெல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லை சார். நம்ம எல்லா சாரியும் வந்தாலே நம்மளே மெல்ட்டிங் தான் சார். இப்போ நம்மளது இன்னைக்கு வியாபாரம் ஆகுதுன்னா இன்னைக்கு நைட்டே மெல்ட்டிங் போகும். அந்த மாதிரி உடனே மெல்ட்டிங் ஆகிட்டே இருக்கும் சார் நம்மளது. அதனால அவங்க என்ன கிராமோ இன்னைக்கு என்ன கிராம் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன கிராமோ அந்த கணக்கே போட்டு கையில் காசை கொடுத்துருவோம் சார். சரி சரி. நாங்கள் வந்து இப்போ உங்களோட நம்பர்ஸ் இதெல்லாம் அப்படியே வந்து போட்டு விடுறோம். கண்டிப்பாக பூஜாஸ் கிச்சன்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணி. ஏன்னா இது வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பண்ணி தருது. ஒரு நிறைய பேருக்கு இது அவங்களே ஃபோன் பண்ணி கேட்பாங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம கண்டிப்பாக இந்த சாரீஸ்லாம் எனக்கு பழைய காலத்து அதே மாதிரி நம்ம இந்த சாரீஸ்லாம் வந்து எந்த கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல சார். கிழிஞ்சு போயிருக்கு, ஃபுல்லாக நஞ்சு போயிடும். இப்போ மடிப்பில் வச்சுருந்தாங்கன்னா ஃபுல்லாக டார்டராக விட்டுரும். அந்த மாதிரி சாரீஸ் கூட நம்ம நல்ல ரேட்டுக்கு அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம். நிறைய வேஸ்ட் தான் பண்ணிட்டோம் காஞ்சிபுரத்தில். இது போல ரோட்டில் வரவங்க எல்லாம் போட்டு ரோட்டில் வரவங்க இந்த வேலை செய்கிறவங்க அவங்களுக்குலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 10 சாரி 15 சாரி நான் அடிக்க எல்லா சாரியும் நான் கொடுத்துட்றேன். ஆமாம், அதெல்லாம் அதோட சாரியோட மதிப்புலாம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 30,000 சாரீஸ்லாம் இருக்கும். அந்த பழைய காலத்தில் சொல்லும் போது வெள்ளி ஜரிகை அதிகமாக போட்டு நெய்யறதால. ஆனால் நீங்கள் குண்டாகிறதுக்காக இருந்தாங்க அவங்களுக்கு 4,000 ரூபா கொடுக்குறோன்னு கூப்பிட்டு வந்துருக்கோம். ஆனால் நீங்கள் மேடமாக 4,000 ரூபாய்க்கு மட்டும் கூப்பிட்டு வந்துட்டீங்க. எவ்வளோ வரும்னு ஒரு 2 மினிட்ஸ் மேடம். சார் உங்களுக்கு இந்த 4 சாரி சேர்த்து 36,000 ரூபா வருது சார். 36,000மா? வெறும் 4,000 ரூபாய் சொல்லி கூட்டினு வந்தீங்க. இருமா அதெல்லாம் பேசிக்கலாரு சார். இப்போ ரேட் அப்புறம் பேசிப்போம் சார். இந்த 2 சாரி ஏதாவது பாருங்களேன் சார், செக் பண்ணி பாருங்க இது ஏதாவது போகுமா சார். இல்லை சார், இந்த 2 சாரியுமே போகாது. நான் வேணா உங்களுக்கு ஆசி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்.
ஏன் போகாது இது? வெள்ளி ஜரிகைன்னு வச்சிங்களேன், ம் சாரீஸில் நம்ம இந்த மாதிரி லிக்விட் ஊற்றும் போது சுத்தமாக சாரீஸ் பொங்காது சார். ம் இதிலலாம் லிக்விட் வச்சுன்னா பொங்காது சுத்தமாக. ம் 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 சரிங்களா? அதுவே நீங்கள் காப்பர் ஜரிகைன்னும் போது லிக்விட் வச்சாலே பொங்க ஆரம்பிச்சிடும் சார் சாரீஸ். ஓ ஓ ஓ சரிங்களா? அதனால இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார் காப்பர் ஜரிகைன்னு சொல்லிட்டு. ஓ ஓ அதெல்லாம் எவ்வளோக்கு போகும் சார்? இதெல்லாம் நம்ம கேஜ் கணக்கு தான் மேடம் எடுக்கிறோம். கேஜ் 150 அந்த மாதிரி தான் எடுப்போம். ஒரு 3 சாரீஸும் 1 kg வரும். அது மாதிரி 1 kg அந்த மாதிரி தான் எடுப்போம் சாரீஸ். ஓகே ஓகே. ஆனால் இந்த சாரீஸ்லாம் வேல்யூவே சுத்தமாக போகாது சார். ம் ம் சரி, அப்படின்னா இந்த மாதிரி போகாத சாரிலாம் எங்க அம்மாவோட ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன். சரி விலை போறத வித்து காசு ஆக்கிடுவோம். சரிம்மா, இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா 4000 ரூபாய் கன்ஃபார்ம். 36. சார் இவர் வந்து வெறும் 4000 ரூபாய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாரு. நீங்க 36,000 சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஏதாவது போட்டு பார்த்து கொடுங்க. ஏன்னா இது எல்லாமே எங்க அம்மாவோட சாரீஸ் தான். இல்லை மேடம், கரெக்ட் தான் மேடம். கரெக்டான ரேட் தான் மேடம் போட்டிருக்கோம். எல்லாமே பெஸ்ட் ரேட் தான் மேடம். நம்மளே மெல்ட்டிங் பண்ணுறதால கரெக்டான ரேட் தான் மேடம் போட்டிருக்கேன் நான். பார்கின் நம்ம கடையில் இருக்கவே இருக்காது மேடம். டோட்டலாக நம்மளுக்கு கரெக்டான ரேட் என்ன ரேட்டோ அன்றைக்கான ரேட் நம்ம கொடுத்துருவோம் மேடம் சாரிக்கு. ஓகே ஓகே. இது ரேட்டும் வந்து அப்போ டிஃபர் ஆகும். ஆமாம், ரேட்டும் டிஃபர். சாரீஸ் சின்ன பார்டராக இருக்கும் போது ஒரு சாரீஸ், பெரிய பார்டராக இருக்கும் போது நல்ல சாரீஸ் வெயிட் போக ஊட்டம் அதிகமாக உங்களுக்கு நல்ல ரேட்டு போகும் சார் சாரீஸ் எல்லாம். சரி சரி. நம்மகிட்ட என்ன இருக்கு சார்? அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் 4000 ரூபா கொடுத்து அவங்களை கூட்டிட்டு வந்து 36,000க்கு 4000 தான் நல்ல கதையா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லி விடுங்க. பக்கத்துல சொல்லி விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு வர முடியாதவங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க பழைய படவெல்லாம். ஒரு சிலர்லாம் வயசானவங்க வீட்டுல நான் சொல்ல கேள்விப்பட்டேன், நான் உயிரோட இருக்கும்போது வித்து தின்னுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆயிட்டு போகுது. கரெக்ட் தானே? கண்டிப்பா மேடம். நல்லது நல்லது. ஐம்பது 50 50 மாதிரி எங்க அம்மா புடவை துட்டு மட்டும் உங்களுக்கா? குடும்பம் எண்ணி தர கூட்டிட்டு வந்தோம்ல, எங்களுக்கு கமிஷன்லாம் கிடையாது. மேடம் பண்ணது பார்த்தா உங்களுக்கு தான் 4000 தருவாங்க. 4000 கூட்டினு அந்த பெட்ரோல் செலவு கொடுக்குறேன்னு பாருங்க. பெட்ரோல் செலவு இருக்கு, சாப்பாடு வாங்கி போட்டிருக்கோம் வழியில. அதெல்லாம் கிடையாது. பூஜா, அடுத்த முறை இருக்கிற புடவையெல்லாம் தூக்குறோம், நம்ம மட்டும் வரோம். அம்மாக்கு வீட்லயே காசு கொடுத்துரும் 36,000 ரூபாய். கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கலாம். எனக்கு தான் பாய், கிளம்புறேன். நான் இன்னும் சார் புடவை எல்லாம் எடுத்துட்டு வரேன் சார். அடுத்த முறை பெரிய சூட்கேஸ் சார் எடுத்துட்டு வரேன். என்கிட்ட வந்து எனக்கு தெரியாமே எங்கள் அம்மாவோட புடவைகள் இவ்வளோ வருஷமாக பீரோவில் பத்திரமா தூங்கிட்டு தான் இருந்தது. இன்றைக்குமே பூஜாவும் அப்பாவும் அதை வந்து நான் கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லும்போது நான் நம்பலை, இவ்வளோ காசு கிடைக்கும் அந்த புடவைக்கு அப்படின்னு நான் நம்பலை. அதனால் நான் என்கிட்ட இருக்கிற தேவையில்லாமல் சும்மா வச்சுட்டு இருந்தேன். அம்மாவோட நினைவுகளுக்கு 1 2 பத்திரமா வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் உங்ககிட்ட ஏதாவது புடவைகள் இருந்தது தேவையில்லாமல் வச்சுட்ருக்கீங்க, அதை எடுத்து அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் அதை காசாக்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே பெஸ்ட் ப்ரைஸாக எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து நம்மளோட பூஜாஸ் கிச்சன் பேரை இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சொன்ன மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. உங்களுக்கும் வந்து வீட்டில் தேவையில்லாமல் புடவைகள் இருக்கிறதுனா அது வந்து பட்டு புடவையாக இருக்கணும், சரிங்களா? அது பாருங்க, நாங்கள் கொண்டு வந்ததுலேயே இது வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து காப்பர் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது கிழிஞ்சு போயிருக்குது, நஞ்சு போச்சு. இதை நான் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் கிழிஞ்சு போனதாக இருந்தாலும் நஞ்சு போனதாக இருந்தாலும் பழைய புடவை, அதாவது அது சரிகையா வெள்ளி சரிகையா இருந்ததுன்னா அவங்க எடுத்துப்போன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. இந்த கிழிஞ்சு போன புடவையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அது வந்து வெள்ளி சரிகையா இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இந்த காப்பர் சரிகைன்னு வேணான்னு சொல்லிட மாட்டாங்க. அதையும் இவங்க கிலோ கணக்கில் காசு போட்டு எடுத்துக்கு தரேன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத புடவைகளை கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு நல்ல விலைக்கு பணமாக மாற்றிட்டு போகலாம். பழைய காஞ்சிபுரம் பட்டு சென்டர் எங்கே சார் இருக்கு? வந்து ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர் வந்து டி நகர் ஜிஎன் செட்டி ரோடு அக்காடு ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது மேடம். அரியன் காம்ப்ளெக்ஸ் கீழே. ஓகே ஓகே மேடம். டைமிங் சார்? டைமிங் 9 to 9 சார்.
9 to 9 மார்னிங் 9 to 9. சண்டேவும் அது இல்லாம நீங்க சொன்ன சண்டே மாதிரி ஷாப் இருக்கு மேடம். சாட்டர்டே சண்டே தான் நிறைய சாரீஸ். இது மட்டும் இல்லாம நம்மளோட வீடியோஸை எல்லா இடத்துல இருந்தும் பாப்பீங்க. இவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. எங்கெங்க உங்களோட பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு பிரான்ச்சஸ் வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத், பெங்களூரு, அப்புறம் மேங்களூர் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்ம ஆல்நாடு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாமே டோர் ஸ்டெப் பிக்கப் எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்க சாரீஸ் போய் எடுத்து ஆமா நாங்க போய் நேர்லயே எடுத்துக்கோம். ஃபோன் பண்ணி சாரீஸ் போட்டோ எடுத்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, கிழிஞ்சு பேருக்கு நாங்க எடுத்துக்கோம். போட்டோஸ் பார்த்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல மேடம், போட்டோஸ் பார்த்து கண்டுபிடிக்க மாட்டோம். போட்டோஸ் பார்த்து போவாதான் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா இந்த இதுலயே நம்ம தாத்தா பாட்டிலாம் இதே இதுல இருக்கிறதுனால அனுபவத்துல நம்ம சொல்லுவோம் போவாதான்னு சொல்லிட்டு. அவங்க அந்த சாரீஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். எல்லா சாரீஸும் எடுத்துட்டு வந்துருவாங்க, காப்பர் சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மெயினான சாரீஸ் மட்டும் சொல்லுவோம். அந்த சாரீஸ் மட்டும் லொக்கேஷன் பக்கத்துல இருக்கும், அந்த லொக்கேஷன் போனாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளுக்கு கால் பண்ணி நீங்க வீட்டுக்கு வந்து எடுத்துனாலும் நம்மளே வந்து எடுத்துப்போம். இப்போ நீங்க டோர் ஸ்டெப் வரும்போது அதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்றீங்களா? இல்ல சார், அதெல்லாம் எதுவுமே சார்ஜ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்களே வந்து. இப்போ நீங்க வயசானவங்களா இருக்கீங்க, உங்களால வந்து அந்த புடவையை கொண்டு வந்து இங்க சேல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோஸ் எடுத்து அனுப்பினா மட்டும் போதும். அவங்களே இது போகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் உங்களால் வர முடியாத கண்டிஷனில் உங்கள் வீட்டுக்கு அவங்களே வந்து நேரில் பார்த்து எடுத்துட்டு அதற்கான பணத்தை உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களோட ஷாப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்களும் வாங்க, உங்களுக்குமே பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. ஓகே, நன்றி தம்பி. ஓகே சார், थैंक यू சார். தேங்க்ஸ் சார். A few moments later. இது ஃபுல்லா அப்படியே அந்த ஐபோன் டியூட்டர் இருக்கு ப்ரோ. ஐபோன் இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கு. நான் வெளில பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க இன் கேஸ் இந்த மாடல் இருக்கு பாத்தீங்களா, இது 15 Pro Max, இது 15 Pro. அப்படியே நம்ம ஐபோன்ல 13 Pro Maxலாம் இருக்குல, ஓகே கலர் முதல்ல அப்படியே அது காப்பி பண்ணி அப்படியே அட போவீங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. டிஸ்ப்ளே பஞ்ச் நாச்சு காப்பி வச்சிருக்கானுங்க மொத்தமா. எல்லாமே இந்த ஒரே பம்பு மட்டும் தான் சின்னதா இருக்கு. பெருசா இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. சரி சார், நம்ம 14 தானே பார்த்தோம். ஆமா 14 வேற ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? மோட்டோ அந்த மாதிரி. கிஷோருக்கு ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கு புது ஃபோன் வாங்க போகிறோம். ஏன்னா அவருக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா. அவனோட ஃபோன் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, கேமரா குவாலிட்டியும் இல்லை. அதனால புது ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அவருக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அவைலபிலிட்டி. அதுக்குள்ளே நாங்கள் வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க டீ ஷாப் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா டீ பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கிரீன் தான் வாங்கியிருக்கிறாரு தலைவர். திருப்பி காட்டுங்க. சிம்பிளா வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம் நம்ம. டெம்பர் மட்டும் ஒட்டிக்கலாம். எப்படி ஃபீல் பண்ற கிஷோர்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணம். போன் வாங்குறது, அப்புறம் புது புது கண்டென்ட்ல வீடியோ போட வேண்டியதான், மஜா பண்ண வேண்டியதான், மாஸ் பண்ண வேண்டியதான் கைஸ். இதுவும் முடிஞ்சிட்டு தானே சொன்னாங்க. கிளாஸும் முடியுது, அப்புறம் ஊருக்கு போயிட்டு கிராமத்தை கலக்குங்க. அவங்க அம்மா அப்பா இங்கிலீஷ் எல்லாரோடயும் சேர்ந்து vlog போடுவாரு தலைவர். சூப்பர். ஏய் நிஜமாலே ஐபோன் மாதிரி இருக்குப்பா. அப்படியே நெக்ஸ்ட் சீக்கிரமா ஐபோன் வாங்கிடலாம். சூப்பரா கண்டென்ட் போட்டு உழைப்பு போடணும். உழைப்பு போட்டா கண்டிப்பா வாங்கலாம். சரியா? ஐபோன் இது பெரிய கேமராவே வாங்கலாம். வாங்கிக்கோ. நீயும் போ. ஓகே, வாழ்த்துக்கள். கடைசியா வந்து போரூர்ல இருக்கிற பூஜாஸ் மொபைல்ல தான் நமக்கு வந்து ஃபோன் வாங்கிருக்கோம். பூஜா லக்கி கேர்ள் பாருங்க. நம்ம அக்கா அவங்க பேரு பூஜா தான். பூஜாஸ் கிச்சன் தான் அவங்களது. காய்ஸ் சாப்பிட வந்துட்டோம். அங்கேருந்து தலைவர் தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு, மசால் தோசை. அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அருமையா இருக்கும் சாப்பிட. வந்து இந்த மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கரெக்டா இல்லையா? இது நல்லா இருக்கும். காய்ஸ் அம்மா செட் தோசை வடகரி சொல்லியிருக்காங்க. செட் தோசை வடகரி எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டும். காய்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் மட்டும் சாப்பிடல, எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஆமாம், ஒரு வாய் ஜெய் கொடுத்தானா ரொம்ப பிடிச்சிச்சு. சரி நம்ம சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பார்க்கவே நல்லாயிருக்கு. காய்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரூமுக்கு வந்து 2 லிட்டர் ஹீட்டர் தான் போட்டிருக்கோமா. 3 லிட்டரா? அது வந்து ஹீட் ஆகுது, கொஞ்சம் தண்ணி தான் வருது. திரும்பவும் வெயிட் பண்ணி திரும்பவும் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் 15 லிட்டர் ஹீட்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வசந்தனுக்கு வந்துட்டோம் கொண்டத்தூரில். ஸோ இப்போ பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸ்டாஃப் அனுப்புகிற சொல்லியிருக்காங்க. கடை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் ஓடி வந்திருக்கோம். ஓகே, வாங்கிட்டு பார்க்கலாம்.